இன்னைக்கு சவுதி அரேபியாவில் மாண்புமிகு பாரத பிரதமர் நாங்கள் போகிறச்சே இங்கே அட்டாக் வரும். அப்படின்னே என்ன அர்த்தம்? ஓ, நீங்கள் சவுதி அரேபியா கேள்வி கேட்குற மாதிரி, ஓ அந்த பக்கம் சாஞ்சிட்டிங்களா, நாங்கள் விடுவோமா பாரு அப்படின்னு. அதுக்கு ஏன் இன்னசென்ட் பீப்புளை நீங்கள் படம் வைக்கிறீங்க? என்னைக்காவது பாகிஸ்தான் இன்னசென்ட் மக்களை தாக்கியோ இங்கேருந்து இந்து வெறியர்கள் போய் சில பேரோ யாராவது அங்கே இருக்கிற மக்களை தாக்கினதா, இன்னசென்ட் மக்களை தாக்கினதா சரித்திரம் இருக்கா? பேச முடியுமா? எடுத்து காட்ட முடியுமா? அது இல்லாதனால தான் இன்னைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளில் நம்ம பக்கம் வராங்க. ஒரு போரை காண்றதுனாக்க அதில் வர பட்ஜெட்டுங்கிறது பெரிய லெவல், அடுத்தது உயிர் லெவல். இப்போ தான் உயிர் கொடுத்துருக்கோம். அந்த உயிரை பார்க்கணுன்னாக்க அவங்களுக்கு முதல்ல அச்சுறுத்தலை காட்டணும். நீ அடங்கி போயிட்டு யார் யார் உள்ளே வச்சு ஹைட் அவுட் கொடுக்குறியோ, யார் யாரை பாதுகாக்கிறோம் எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி பிளைண்டாக கேட்குறாங்க. என்ன 10 நாள் ஆச்சு இறந்துட்டு, நீ தமிழ்நாட்டில் நடக்கிற பேச்சு தான் சொல்கிறேன். இன்னும் பிஜேபி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மண்பாத என்ன பண்ணுறாங்க? ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு 5.5 கோடி ஜனங்களை வச்சுக்கிட்டே உங்களால் ஆட்சி புரிய முடியல. இவ்வளவு கொலை குத்தம் இவ்வளோ நடக்குது, கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இல்லை, இன்னைக்கு 140 கோடி ஜனங்களுடைய உயிரை ஒன்னொன்னையும் பாதுகாக்கிறது அந்த இராணுவம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீட்டு ரத்து. நீங்கள் எந்த ரத்தாச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? இப்படி வெட்டு பேச்சு பேசினீங்களே தவிர தேச உணவோட அதுக்கு பணிபுரிகிற மக்களுக்கோ அந்த குடும்பத்திற்கோ எதுவுமே இல்லாத, ஜாதி ரீதி இல்லாத, மத ரீதி இல்லாத ஒன்றாக இருக்கிற ஒரே குடும்பம் இராணுவம். அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்கள கூட்டு வச்சு பேசியிருக்கீங்களா இன்னை வரைக்கும்?